ஹாய் ஹலோ மை கியூட் ஆர்மிஸ், வெல்கம் டு மை சேனல் மை பேபி கேர்ள் BTS7. நான் உங்கள் வயன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா விமன் குக்கோட FF தாண்டா பார்க்க போகிறோம். த 3 பவர்ஃபுல் வாம்பயர் கிங்ஸ் பார்ட் 3. லாஸ்ட் பார்ட் எதோடு முடிச்சிருந்தேன்னா, நீங்கள் நல்லா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்துப்பீங்க. அதோடு முடித்தேன். அதுலேருந்து இந்த பாட்டை கண்டினியூ பண்ணலாம். நீங்கள் நல்லா சாப்பிட்டுட்ருக்கீங்க. அப்போ உடனே உங்கள் ஃபோன் வந்து ரிங் ஆகுது, ஓகேவா? உங்கள் ஃபோன் உடனே வந்து கத்துது. அப்படியே எங்கள் அண்ணன் சொல்லிட்டு ரிங்டோன் வந்து செம்ம சவுண்டாக கத்திகிட்ருக்கு. நீங்கள் உடனே ஃபோன் எடுத்துகிட்டு பதறி அடிச்சுட்டு ஃபோனை எடுக்கிறீங்க. ஃபோனை எடுத்து பார்த்தா அண்ணன் கேட்கும் போதே யார் இருக்கும்? ஜின்னு தான். நீங்கள் ஒன்றே சொல்கிற அண்ணங்காரா சொல்லிட்டு சொல்கிறீங்க. ஜின்னு ஒன்றே வயின்னு மாசு வயன்னு எப்படி அப்படின்னு சொல்கிறான். என்ன எப்படி? நான் ஒன்றுமே பண்ணலையே சொல்லிட்டு சொல்லும் போது, அந்த விமன் குக் தான் எங்கள் கேங்லேயே சரியான ஆளாத்துங்க. அவனுங்களே இப்படி அசால்ட்டாக முடிச்சு விட்டியே சொல்லிட்டு சொல்லும் போது, நான் ஏன்டா நீ வேறு வயிற்றுச்சில் வாரி கொட்டியிருக்க, அவனுங்க நாளை பின்ன ஏதாவது பண்ணி விட்டாங்கன்னா பயமாக இருக்குடா சொல்லிட்டு சொல்கிறீங்க. வீக்கு தான் கேட்குமே. அவனே உட்காந்துட்டு சிரிச்சிட்ருக்கான். ஓ, அப்போ இவ தைரியமான ஆள் நினச்சா பயந்தாங்கோலியா சொல்லிட்டு சிரிச்சிட்ருக்கான். உடனே சியானா, மச்சான் அவனுக்கு நான் இருக்கேன்டா, பட் எனக்கு யாரா இருக்கா சொல்லிட்டு சியானா தைரியம் சொல்கிற மாதிரி வந்துட்டு அவனும் கிரிஞ்ச் பண்ணிகிட்ருக்கா. ஜேகே ஊன்னு சிரிச்சிட்ருக்காரு. ஜிம்மின் அப்படியே அவரோட பவர் யூஸ் பண்ணி சைட் அடிச்சிட்ருக்காரு. உடனே வந்து யார் அது சொல்லிட்டு ஜின் கேட்குறாரு. சியானா என் கூட சண்டை போட்டாலே சொல்லிட்டு சொல்லும்போது, அந்த பொண்ணு கூட தான் நான் பேசணும் சொல்லிட்டு ஃபோனை கொடு சொல்லிட்டு ஜின் கத்திகிட்ருக்கான். நீங்கள் ஃபோன்லாம் கொடுக்க முடியாது, ஸ்பீக்கரில் போடுற பேசிட்டோல, ஓவராக ஃப்ளர்ட் பண்ணாத சொல்லிட்டு சொல்கிறீங்க. அவனே சரி அது மாதிரி சொல்லிட்டு சொல்கிறான். உடனே ஸ்பீக்கரில் போட்டு சியானா கிட்டே வைக்கிறீங்க. சியானா கிட்டே நீட்டுறீங்க ஃபோனை. அவளும் வாங்கிட்டு சொல்லுங்கள் ஒப்பா சொல்லிட்டு சொல்கிறா. உடனே ஜின்னு, ஒப்பாவா, ஏம்மா அம்மா சொல்லிட்டு கேட்கும் போது, ஆமாம் வயனுக்கு அண்ணானா எனக்கும் அண்ணா தான் நான் சொல்லிட்டு சொல்கிறா. ஒப்பாலாம் கூப்பிடாதம்மா சொல்லிட்டு சொல்லும்போது, சரி பரவாயில்ல சொல்லுங்கள் ஒப்பா சொல்லிட்டு அவள் திரும்பியும் ஒப்பான்னிட்டுருக்கா. ஜங்கு கூந்தவும் சிரிச்சிட்ருக்கான். அவனுக்கு என்ன ஒப்பான்னு கூப்பிட்டா என்னவா? அவளை கூப்பிட்டா அவனுக்கு எங்கே எரிக்குதான்? ஒப்பான்னு கூப்பிடாத சொல்லிட்டுருக்கான்னு சொல்லிட்டு ஜங்குக்கு ஒரு பக்கம் கத்திகிட்ருக்கான். பட் ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அவள் ஒப்பான்னு தானே கூப்பிட்றா. சரி ஓகே, அவளை கூப்பிடாதுன்னு ஜின்னு சொல்லிட்டுருக்கும்போது டக்குன்னு வந்து சேனா, சரி சொல்லுங்கள் அங்கிள் சொல்லிட்டு சொல்கிறா. உடனே வந்து அங்கிளா அம்மா சொல்லும் போது, சரி நான் தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கிறேன் சொல்லிட்டு ஜின் சொல்கிறான். உடனே நீங்கள் செருப்பு எங்கே, என் செருப்பை காணோம் அது மாதிரி சொல்லிட்டு கேட்டுட்ருக்கீங்க. ஜின்னொன்னே சரி சொல்லிட்டுருக்கான். உடனே நீங்கள், சப்பா இதை உன் கேர்ள் ஃப்ரெண்டுக்கிட்ட பண்ணியிருந்தா இந்த நேரத்துக்கு உனக்கு கல்யாணம் ஆகி முடிஞ்சிருக்கும், இத்தனை வருஷமாக நீ சிங்கிளாக இருந்திருக்க மாட்டேன் சொல்லிட்டு நீங்கள் ஜின்னை கேவலமாக கலாய்க்கிறீங்க. சரியான நோஸ்கட் ஆகுது ஜின்னுக்கு. ஜின்னு உங்களை வந்து ஃபோனில் திட்டுறான். ஏன்டி ஸ்பீக்கரில் போட்டு அவமானப்படுத்துகிற, பக்கத்தில் வேறு உக்காந்துட்ருக்காடி சொல்லிட்டு சொல்கிறான். இன்னொன்று பக்கத்தில் தான் இருக்காளா, எங்கள் ஃபோனை விட சொல்லும் போது, அதெல்லாம் கொடுக்க முடியாது, இன்னும் அவமானப்படுத்தி விடுவேன் அதுக்கு தானே சொல்லிட்டு கேட்குறான். நீங்கள் கொடுறா நாயே சொல்லிட்டு சொல்கிறீங்க. அவனே ஃபோனை கொடுக்குறான். உடனே வந்து அந்த சைடு யார் இருக்குன்னா, அதாவது உங்கள் ஜின்னோட க்ரஷ்ஷு அண்ட் ஆல்சோ லவர் அண்ட் கூடிய சீக்கிரத்தில் கல்யாணம் ஆக போகுது. அதாவது கிட்டத்தட்ட ஜின்னோட ஃபியான்சின்னு வச்சுக்கோங்க. ஐயூ தான் அவங்க. அண்ட் ஸ்டோரிலையும் அவங்க பேர் ஐயூ தான். உங்களோட அண்ணி. நீங்கள் ஐயூ கிட்டே பேசிகிட்ருக்கீங்க. அண்ணின்னு தான் பேசுவீங்க, ஓகேவா? அண்ணி சொல்லிட்டு பேசிகிட்ருக்கீங்க. அவளும் சொல்லுவேன் சொல்லிட்டு பேசிகிட்ருக்காங்க. நீ என்ன அந்த விமன் குக்கியை செம்மையாக அலற விட்டியாமே, சூப்பர் இப்படி தான் இருக்கணும் சொல்லிட்டு ஐயோ உங்களுக்கு இன்னும் மோட்டிவேட் பண்ணிகிட்ருக்கா. ஜின்னொன்னே, ஆமாம் இவ பண்ணுவா, அப்புறம் அவள் வீட்டுக்கு வந்து என்னெல்லாம் போட்டு கிழிப்பா. மோட்டிவேட் பண்ணுறதெல்லாம் இவனுங்களுக்கு எதுவும் ஆகாது, அவனுங்களை எதுவும் பண்ண மாட்டா. வீட்டுக்கு வந்து என்ன தானே பிஸ்கெட்டை எடுத்து சாப்பிட்டா கூட என்ன போட்டு அடிச்சிட்ருப்பா சொல்லிட்டு ஜின்னோட மைண்ட் வாய்ஸ், ஓகேவா? மைண்ட் வாய்ஸ் நினச்சி அவர் கொஞ்சம் சத்தமாக சொல்லிட்டாரு. உடனே ஐயோ சிரிக்கிறா. உங்களுக்கும் கேட்குது, ஸ்பீக்கரில் தான் போட்டு பேசிகிட்ருக்காங்க. உங்களுக்கு அங்கே வரைக்கும் கேட்குற அளவுக்கு ஜின் பேசியிருக்கான். நீங்கள் ஒன்றும் சிரிச்சிட்ருக்கீங்க. ப்ரோ எங்களுக்கு கேட்குது ப்ரோ சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஜின்னுக்கு சரி அசிங்கம். சரி நான் கிளம்புறேன், எனக்கு கிளாஸ் இருக்குது சொல்லிட்டு அவன் ஓடிட்டான். ஐயோ பேசிகிட்ருக்கான். ஐயோ தான் உங்கள்கிட்ட பேசிகிட்ருக்கா. நீங்கள் பேசிகிட்ருக்கீங்க. அண்ணி அப்புறம் என்னத்தான் இன்னும் வந்து கிட்டத்தட்ட ஃபியான்சின்னு முடிவு பண்ணியாச்சு.
என்றைக்கி ரிசப்ஷன் அந்த டேட்லாம் குறிக்க இந்த மாதம் வந்து அப்பா அம்மா வருவாங்க சொல்லிட்டு சொன்னாங்களே, உங்களுக்கு எதாவது தெரியுமா அண்ணி சொல்லிட்டு கேட்குறீங்க. உடனே தெரியலடா சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்களும் சரி அண்ணி ஓகே பாய் சாப்பிட்டுட்ருக்கேன் சொல்லிட்டு சொல்கிறீங்க. அவ்வளோ ஓ சாரி நீ சாப்பிட்ற வேலையை பாரு சொல்லிட்டு பாய் சொல்லிட்டு கட் பண்ணிடுறா. சியானா ஊன்னு சிரிச்சிட்ருக்கா. யார் இவன் சரியான கோமாளியாக இருக்கான் சொல்லிட்டு நீங்கள் 3 பேரும் ஊன்னு சிரிச்சிட்ருக்கீங்க. அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு எந்த டீச்சர்ஸுமே வரலை. இன்ட்ரடக்ஷனுக்கு கூட யாருமே வரல. அந்த லெசன் இன்ட்ரோ பண்ணதுக்கு கூட எந்த டீச்சருமே வரல. எல்லோரும் முக்கியமாக ஏதோ மீட்டிங் போடுறேன் அதாவது டேமேஜ் ஆகிருக்க இடத்தெல்லாம் வந்து திரும்பியும் சரி பண்ணுறேன் அந்த வேலையில் இறங்கிட்டாங்க. ஓகேவா, உங்களுக்கு அப்படியே தான் போகுது. லன்ச் பீரியட் வருது. வெளியே போகலாமா வேணாமா யோசித்து ஒரு வழியாக வந்துட்டு பார்த்தா அங்கே போய் உக்காந்துட்ருக்கீங்க சேரில். நீங்கள் முன்னாடி உக்காந்துட்ருப்பீங்களா அதே டேபிள் தான். பட் விமென் குக் உங்களுக்கு எதிர்க்க உக்காந்துட்ருப்பாங்களா அங்கே போய் உக்காந்துக்கிறீங்க. உடனே விமென் குக் அந்த கேங் உள்ளே வருது, என்டர் ஆகுறாங்க. உடனே மார்க் வந்து அம்மா ஒயினே இங்கெல்லாம் உட்காரக்கூடாது சொல்லிட்டு சொல்லும் போது என்ன மார்க் அண்ணா ஏன் இங்கே உட்காரக்கூடாது சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. அண்ணாவா ஒயன் என்னம்மா அண்ணாலாம் கூப்பிடாதம்மா சொல்லிட்டு மார்க் நெஞ்சை பிடிச்சிட்டு சொல்லிகிட்ருக்கான். சரி ஏன் அண்ணாண்ணா அப்பப்போ நெஞ்சு வெளி வந்துடுது உங்களுக்குலாம். எங்கள் அண்ணாவும் அப்படி தான் பண்ணுறான். சரி அவன் தான் லூஸுன்னு பார்த்தா அவன் கூட சேர்ந்து எல்லாருமே லூஸாக தான் இருக்கீங்க போலியே அப்படி மாதிரி சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அவனே உங்கள் அண்ணா கூட சேர்ந்ததுனால தான் நாங்களும் இப்படி மாறிட்டோம் சொல்லிட்டு மார்க் சொல்கிறான். அவன் கூட சேர்ந்து நீங்கள் மாட்டிங்க. நம்பிட்டேன் சொல்லிட்டு நீங்கள் பங்கமாக கலாய்ச்சி விடுறீங்க. கூட வந்து நீங்கள் எனக்கு இப்போ கலாய்க்க எதுவும் தோணலை, உங்களுக்கு தோன்றது எதாவது போட்டுக்கோங்க ஓகேவா. செம்மையாக கலாய்ச்சி விட்றீங்க மார்க்கை. சிரிச்சிட்ருக்கான். இப்போ ஃபைனலாக வந்து மார்க் கேட்குறான். சரி கலாய்ச்சதெல்லாம் போதும், ஒழுங்காக அந்த இடத்த விட்டு எழுந்திரு. அது என் மச்சானோட இடம் சொல்லிட்டு சொல்கிறான். கரெக்டாக வியோட இடத்துல தான் உட்காந்துட்ருக்கீங்க. யார் உங்கள் மச்சான் வேணால் அவனை வந்து கேட்க சொல்லுங்கள் சொல்லிட்டு நீங்கள் அசால்ட்டாக சொல்லிட்டீங்க. அது வியா யாருன்னு உங்களுக்கு தெரில, வேணால் அவனை வந்து கேட்க சொல்லிட்டு சொல்லிட்டீங்க. வீக்கு அது அவன் சொல்லிட்டு வாய் வந்துட்டுருக்கான். ஜேகே ஊன்னு சிரிச்சிட்ருக்கான். என்ன மச்சான், நானே உன்னை அவன் பண்ண மாட்டேன் மச்சான் தான் சொல்லுவேன். நீ வேறு கடுப்பாக இருக்க நேரத்தில் அண்ணான்னு தானே கூப்பிட்ணும். நான்லாம் அப்போ தானே கூப்பிடுவேன். இவன்னா அவன்றா சொல்லிட்டு ஜேகே வேற ஏற்றி விட்டு நல்லா ஊன்னு சிரிச்சிட்ருக்கான். மார்க்கு சிரிப்பு வருது, இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிட்டு அது மச்சானோட இடம் சொல்லிட்டு சொல்கிறான். உடனே நீங்கள் ஓ ஒப்பாதா சரி அப்போ நான் ஏஞ்சிக்கிறேன் சொல்லிட்டு க்யூட்டாக சொல்லிட்டு ஏஞ்சிக்கிறீங்க. எல்லாேருக்கும் க்யூட்டாக இருக்குது, பட் வீக்கு மட்டும் ஒப்பாவா அது மாதிரி சொல்லிட்டு அவர் திங்க் பண்ணிட்டு இருக்காரு. உடனே மார்க்கு என்னது என்ன தான் ஒப்பான்னு கூப்பிட்ட பார்த்தா அவனையும் ஒப்பான்னு தான் கூப்பிட்றியா சொல்லிட்டு மார்க்கு சிரிச்சிட்ருக்கான். உடனே ஜிம்மினு ஐயையோ மாப்பிள்ளையோட க்ரஷ்ஷு மாப்பிள்ளைய அண்ணான்னு கூப்பிட்டுட்டான் சொல்லிட்டு அவன் கத்திகிட்டே ஓடிட்டுருக்கான். மாப்பிள்ளையோட க்ரஷ்ஷு மாப்பிள்ளைய அண்ணான்னு கூப்பிட்டுட்டாடோய் அது மாதிரி சொல்லிட்டு உச்சிலே ஓடிட்டுருக்கான். நீங்கள் க்ரஷ்ஷா நானா ஐயையோ இனிமேல் நம்ம பக்கமே திரும்ப மாட்டோம் சொல்லிட்டு அப்படியே ஃபுட் வாங்கியிருப்பீங்களே, நூடுல்ஸ் தான் வாங்கியிருப்பீங்க, அதை தூக்கிட்டு அப்படியே ஓடிட்டீங்க. கிளாஸ் ரூம் போய் சாப்பிட்டுட்ருக்கீங்க. சியானா விஸ்பரெல்லாம் வந்துட்டு நீங்கள் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கீங்க. சியானாவும் விஸ்பரும் வந்துட்டு என்ன மச்சான் ப்ளஷ் ஆகிற புள்ளைய சொல்லிட்டு உங்களை கலாய்ச்சிட்ருக்காளுங்க. நான் ப்ளஷ் ஆகினேன் ஏன்டி நீ வேறு வயிற்றுச்சில் வாரி கொட்டிக்கிறேன். அவனானா க்ரஷ்ன்றான். இன்றைக்கி தான் சண்டை போட்டு வந்தேன். என்ன தான் தைரியமாக இருந்தாலும் உள்ளுக்குள்ளே கொஞ்சம் பயமாக இருக்குது மச்சான். கடத்திட்டு போய் எங்கேயாவது கொலை பண்ணிட்டானா என்ன பண்ணுறது சொல்லிட்டு நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. யாரா இவ அது மாதிரி சொல்லிட்டு சியானா பார்த்துட்ருக்கா. விமென் குக்காரெலாம் பார்க்கல, கிளாஸ்க்குள்ளே வந்துட்டு உக்காந்துட்ருக்காங்க. நீங்கள் ஒன்று எங்கே போனாலும் சாப்பிட விட மாட்டேறான்டா சொல்லிட்டு நீங்கள் நினச்சிட்டு வெளியே போகலான்னு பார்க்குறீங்க. உங்கள் கை பிடிச்சி உள்ளே எடுத்து பெஞ்சில் உட்கார வச்சுட்டு எதுக்கு அங்கேருந்து ஓடணும் சொல்லிட்டு கேட்குறாரு. நானா இல்லை அங்கே நீங்கள் பேசிகிட்டு இருந்திருந்தா சாப்பிட முடியாது, ரொம்ப சவுண்டாக இருந்தது. நான் மியூசிக் கேட்டுகிட்டே தான் சாப்பிடுவேனா, அதனால தான் அங்கே ரொம்ப சவுண்டாக இருந்ததுனால இங்கே ஹெட்ஃபோன் போட்டு சாங் கேட்டு சாப்பிட்டுட்டு இருந்தேன் சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஒன்று இதெல்லாம் நம்பணும் சொல்லிட்டு கேட்கும்போது நீங்கள் ஃபோன் எடுத்து காட்டுறீங்க. இங்கே பாருங்கள் ரீசெண்டாக என்ன பார்த்துருக்கேன்ட்டு சாங் தான் கேட்டுட்டு இருந்தேன், ஹெட்ஃபோன் போட்டு கேட்டு இப்போ சாப்பிட்டுட்டு இருந்தேன் அது மாதிரி சொல்லிட்டு சொல்கிறீங்க.
உடனே ஜங்குக், அப்போ சியானா விஸ்பராக கேட்கும்போது நீ எதுக்கு வந்து ப்ளஷ் ஆன சொல்லிட்டு கேட்குறாரு. நான் எங்கெங்க ப்ளஷ் ஆனேன், அது நேச்சுரல் கலருங்க, என் ஸ்கின் கலரே அப்படி தான், அது மாதிரி சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. உடனே உங்கள் ஃபேஸை கப் பண்ணிட்டு திருப்பி பார்க்குறாரு. உங்களுக்கு அவ்வளோலாம் மூக்குலாம் செம்ம பிங்கிஷாக ஆகுது, கண்ணெலாம் பிங்க் கலரில் மாறுது. அப்போது லைட்டாக பிங்காக தான் இருக்கும், பட் ரொம்ப பிங்க் ஆகுது உங்களுக்கு. எதுக்கு இப்போ தக்காளி பழமாக செவக்குது சொல்லிட்டு கேட்குறாரு. நீங்கள் உடனே கையெடு அது மாதிரி சொல்கிறீங்க. அது எடு அந்த செருப்பை சொல்லிட்டு சொல்கிறாரு. ஒன்று இங்கே பாருங்கள் காலைல உங்களுக்கும் எனக்கும் பிரச்சனை நடந்தது உண்மை தான், சரி அதுக்கு சாரி, பட் இப்போ நீங்கள் பண்ணுறதுலாம் ஓவர். ஓகே நம்ம ஃப்ரெண்ட்ஸு, நம்ம சின்ன வயசுலேருந்து என்ன வந்து உங்களுக்கு தெரியும், சரி அதனால் ஒரு தங்கச்சின்ற இதில் பண்ணுறீங்க, அதோடு நிறுத்திக்கோங்க அது மாதிரி சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. தங்கச்சியா? இல்லை ஜிம்மின்னு சொன்னது உங்கள் காதில் விழுந்ததா இல்லையா சொல்லிட்டு டேரெக்டாக கேட்குறாரு. ஜிம்மின்னு 1000 சொல்லுவார், அதெல்லாம் என் காதில் வேணுமா அது மாதிரி சொல்லிட்டு கேட்குறீங்க. அவன் 1000 தான் சொல்லுவான், அவன் விஸ்பராவை சைட் அடிக்கிறவன் கூட தான் சொல்லுவான் சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே விஸ்பரா, என்னது ஜிம்மின்னு என்ன சைட் அடிக்கிறானா சொல்லிட்டு சியானா கிட்டே பேசிகிட்ருக்கா. நீங்கள் ஒன்று அப்போது என்ன ஜிம்மினா சொல்லவே இல்லை சொல்லிட்டு நீங்கள் ஜிம்மினை போட்டு கலாச்சிட்ருக்கீங்க. ஒன்று வயன் இப்போ பேசிகிட்டு இருக்குது நான், ஜிம்மினு கிடையாது, அவன்கிட்ட போய் பேசிகிட்ருப்ப சொல்லிட்டு சொல்கிறாரு. சரி சொல்லுங்கள் என்ன தான் சொல்லிட்டு நீங்கள் கேட்கும்போது சொல்கிறான். இங்கே பார் ஜிம்மின் சொன்னானா இல்லையா சொல்லிட்டு சொல்லும்போது ஆமாம் உங்களுக்கு என் மேலே க்ரஷ் இருக்குன்னு ஜிம்மின் சொன்னான் சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஒன்று அப்புறம் அதுக்கு ஏதாவது ரிப்ளை பண்ணு சொல்லிட்டு கேட்குறான். ரிப்ளை என்ன பண்ணுறது, ஆனால் சொல்லிட்டு நீ அண்ணான்ட்டு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அண்ணான்னு சும்மா கடுப்பேற்றாது வாயன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நீங்கள் ஒன்று காலேஜோட ஃபஸ்ட்டு டே நம்ம பார்த்தே இன்னும் ஒரு 3-4 வருஷம் மேலே ஆகுது, இன்றைக்கி தான் காலேஜோட ஃபஸ்ட் டே, அதுக்குள்ளே இப்படி பதில் சொல்லணும்னா என்னத்த சொல்ல முடியும் சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஒன்று சரி அப்போது இப்போதைக்கு சண்டை போட்டதுக்கு நீ சாரி சொன்னல சொல்லிட்டு கேட்குறாரு. சரி சாரி சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ நம்ம இப்போத்துலேருந்து ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சி, நீங்கள் கையெல்லாம் கொடுக்கல, வாண்டடாக அவரே இழுத்து வச்சு ஹேண்ட் ஷேக் பண்ணுறாரு. சியானா, அண்ணா அவ்வளோ பெரிய சண்டை போட்டா சப்புன்னு வாயினை வந்து மெல்ட்டாக்கிட்டானே சொல்லிட்டு சியானா பார்த்துட்ருக்கா. நீங்கள் ஒன்று என்ன தான் உங்களுக்கு பிரச்சனை சொல்லி கேட்கும்போது, இனிமேல் என்ன வாடா போடா எப்படின்னா கூப்பிட்டுக்கலாம் சொல்லிட்டு சொல்கிறாரு. நீங்களும் சரி ஓகேடா நம்ம இனிமேட்டு ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஓகேவா, ஏதாவது அப்புறமா தோணுச்சுன்னா நான் அப்புறமா சொல்கிறேன் சொல்லிட்டு நீங்கள் சாப்பிட்டுட்ருக்கீங்க. ஒன்று சரி வாயன்னு சொல்லிட்டு அவரும் சிரிச்சுக்கிட்டே 3 பேரும் வெளியே போயிட்டாங்க. மார்க் வெளியே உட்காந்துட்டு மாப்பிள்ளை என்ன நடக்குது அது மாதிரி சொல்லிட்டு கிட்டே கேட்குறான். ஒன்றே மார்க் மாமா இங்கே பாருடா மாப்பிள்ளை இப்படிலாம் நடக்குது சொல்லிட்டுருக்காங்க. அவனுங்க மாமா மச்சான் தானே பேசிகிட்ருப்பானுங்க, அவனுங்க வந்து சொல்லிகிட்ருக்காங்க. உடனே வந்து ஜங்குக், எனக்கு என்னவோ அந்த ஷியானா மேலே டவுட்டாக இருக்குடா சொல்லிட்டு ஜங்குக் சொல்கிறாரு. ஏன் சொல்லிட்டு கேட்கும்போது, என்னை பார்க்கும்போது அவன் இன்னும் ஹியூமனாக இருக்க மாட்டாளான்னு தோணுது. ஏன்னா முன்னாடி வந்து வயனை பார்க்கும்போது எனக்கு லைட்டாக அப்படி தான் தோணும், அவளுக்குள்ளே ஏதோ பவர் இருக்க மாதிரியே. இப்போ எனக்கு சியானா விஸ்பராவை பார்த்தாலும் எனக்கு அப்படி தான் தோணுது, அவங்க 3 பேர் மேலேயும் ஏதோ டவுட் இருக்குது எனக்கு அது மாதிரி சொல்லிட்டு ஜங்குக் சொல்கிறான். ஒன்று அதெல்லாம் ஒன்றும் இருக்காது, அவங்க ஏதாவது அந்த கிராஸ் செயின் ஏதாவது போட்டு வந்திருப்பாங்க, அது உனக்கு ஏதாவது ஓவர் பாசிட்டிவாக உனக்கு ஃபீல் ஆகிருக்கும் சொல்லிட்டு சொல்கிறாரு. இல்லை இது அது இல்லை, பட் எனக்கு சம்திங் ஃபீல் ஆச்சு, என்னென்னு கண்டுபிடிக்கணும் சொல்லிட்டு ஜங்குக் சொல்கிறாரு. பட் அந்த டாப்பிக்கை விட்டாங்க ஓகேவா. இப்போ வந்து ஒரு மேம் வராங்க, வியோட கேங் வந்து நடந்த எல்லாத்துக்கும் சாரி கேட்டாங்க. ஸோ இப்போது இவ்வளோ சண்டை நடந்திருக்குல்ல, ஸோ கிளாஸ் வந்து ஷஃபில் பண்ணுவாங்க, 3 monthsக்கு ஒருக்கா வந்து ஷஃபில் பண்ணுவாங்க. ஒரு பசங்களும் வந்து அவங்கள என்ன தான் சீனியர்ஸாக இருந்தாலும் சீனியர்ஸ்க்கும் ஜூனியர்ஸ்க்கும் நடுவில் ஒரு பாண்ட் வரணுன்றதுக்காக சீனியர்ஸ் கிளாஸ்லேயும் வந்து ஷஃபில் பண்ணி உட்கார வைப்போம், நீங்கள் ஒரே டிபார்ட்மெண்ட்டாக இருந்தீங்கன்னா ஷஃபில் பண்ணுவோம் சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே நீங்கள் கேட்குறீங்க எத்தனை மாதம் கழிச்சு மேம் சொல்லிட்டு கேட்கும்போது, இன்னும் ஒரு 3 months தாம்மா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருப்பீங்க, அதுக்கப்புறமா வந்து சீனியர்ஸ் கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆகிக்கோங்க சொல்லிட்டு உங்கள் மேம் கிளம்பிட்டாங்க. நீங்களும் சீனியர்ஸ் கூடயா, அந்த எம்மா மட்டும் கண்ணு முன்னாடி வந்தால் அவளை எம்மான்னு கத்துற அளவுக்கு அவளை போட்டு
அடிச்சிருவேண்டி சொல்லிட்டு நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. சியானா, என்னையும் கூப்பிடு மச்சான், ரொம்ப எகிர்றாடா அந்த பொண்ணு சொல்லிட்டு சொல்லிகிட்ருக்கா. இதே மாதிரி சண்டை போட்டுட்டு பிரேக் முடிஞ்சுதா, லன்ச் முடிஞ்சுதா, இப்போ இந்த இதெல்லாம் அனௌன்ஸ் பண்ணிவிட்டு போயிட்டாங்க. ஒரு லாஸ்ட் பீரியடுக்கு ஒரு 1/2 hourக்கு முன்னாடி நீங்கள் கேட்குறீங்க, இந்த டான்ஸு மியூசிக்லாம் எங்கள் அண்ணன் இருக்கோன்னா எவனோ வந்து பேர் எடுக்க காணும் சொல்லிட்டு கேட்கும்போது, விமன் குக் வரானுங்க, இதுக்கும் இவனுங்க தானே சொல்லிட்டு கேட்கும்போது, இங்கே நிறைய விஷயத்துக்கு இவனுங்க தான் சொல்லிட்டு சியானா சொல்கிறா. அவங்க வந்து சேர், அதாவது டேபிள் மேலே உட்காந்துட்டு இங்கே யார் யாருக்கெல்லாம் வந்து சாங்லேயும் டான்ஸ்லேயும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது சொல்லிட்டு கேட்குறாங்க. யாரும் ஏஞ்சிக்கிறதுலாம் இல்லை, மரியாதையே கொடுக்கல. மற்றவங்களாம் ஏஞ்சி மரியாதை கொடுக்குறாங்க, பட் நீங்கள் உட்காந்து தான் இருக்கீங்க. ஜங்குக்கு வந்து உடனே வந்து சியானாவை கூப்பிட்றான். சியானா இங்கே வா சொல்லிட்டு கூப்பிட்றான். சியானாவும் போகிறா. சொல்லுங்கள் ஜங்குக் சொல்லிட்டு சொல்லும் போது, உன் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் வராங்க இல்லையோ கேளு, நாங்கள் கேட்டால் தான் வரமாட்றாங்கன்னு நினைக்கிறேன், நீ ஏன் கேளு சொல்லிட்டு சொல்கிறான். சியானாவும் கேட்குறா, நீங்கள் விஸ்பேரா அண்ட் கொஞ்சம் பசங்களாம் ஏஞ்சி நிற்கிறீங்க, எதுக்குன்னு பேர் கொடுக்கும்போது நீங்கள் டான்ஸ் அண்ட் சாங் ரெண்டுத்துக்குமே பேர் கொடுக்குறீங்க. அப்புறம் ஸ்போர்ட்ஸுக்கும் கேட்குறாங்க. ஸ்போர்ட்ஸ்லலாம் ஒன்றுத்துலேயும் போகல. அவங்க ஒன்று ஏன் ஸ்போர்ட்ஸ்லலாம் வரலையா சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லை ஸ்போர்ட்ஸ்லலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, சாங் அண்ட் டான்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும், ஸோ அதனால தான் சொல்லிட்டு சொல்கிறீங்க. அவங்களும் ஓகே, நாலு அதாவது 2 நாள் கழித்து 4 ரிஹர்சல் வந்துடுங்க சொல்லிட்டு பாய் சொல்லிட்டு போகிறாங்க. நீங்கள் இப்போ எதுக்கு பாய் சொன்னான், அந்த பையன் எனக்கு பாய் சொன்னானா, ஏன்டா அவன் பைத்தியம் மாதிரி பண்ணுறான் சொல்லிட்டு நீங்கள் கத்திகிட்ருக்கீங்க. அப்படியே ஸ்கூல் முடியுது. ஜின்னுக்கு கால் பண்ணிட்டு, ஜின் வர கொஞ்சம் லேட் ஆகும், வீட்டுக்கு போய் சமைச்சு மட்டும் வச்சுட்டு சொல்லிட்டு சொல்கிறீங்க. ஜின்னு சரிடி வாயாடி சொல்லிட்டு சொல்கிறான். நீங்கள் அவங்க கூட பேசிவிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு பஸ்ஸில் ஏறுறீங்க. நீங்கள் வந்து ஜின்னை தான் கூப்பிட்டு போக சொல்லியிருப்பீங்க, பட் இப்போ பஸ்ஸில் ஏறுறதுனால விமன் குக்கும் அந்த பஸ்ஸில் ஏறுறாங்க. பஸ்ஸில் ஏறினோடனே அவங்க பாட்டை போட்டு அவங்க ஸ்டைலில் வைப் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் உடனே சவுண்டு ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால ஹெட்ஃபோன்ஸை போட்டுட்டு நீங்கள் ஒரு பாட்டை ப்ளே பண்ணிட்டு கேட்டுட்ருக்கீங்க. பக்கத்தில் அந்த மீமி பொண்ணு தான் உட்காந்துட்ருக்கா, ஓகேவா. நீங்கள் வந்து பாட்டு கேட்டுட்ருக்கீங்க. அப்போ டக்குன்னு பஸ் வந்து சடன் பிரேக் போடும்போது ஜிமின் தான் முன்னாடி பாட்டு மாற்றிட்டுருப்பார். ஜிமின் வந்து அந்த கேசட் மேலே விழுந்து கேசட் ஒரு 2 நிமிஷத்துக்கு ஸ்டாப் ஆகிருக்கும். அப்போ நீங்கள் ஹம்மிங் பண்ணிகிட்ருப்பீங்க, பட் அது கேட்டிருக்காது. இப்போ நீங்கள் கோரஸாக பாடுறீங்க, எல்லோரும் வயனா பாடுறா சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் செம்மையாக பாடிட்டுருக்கீங்க. நீங்கள் மட்டும் இல்லை, விஸ்பராகவும் உங்கள் கூட தான் ஹெட்செட் போட்டு கேட்டுட்டு இருந்திருப்பா. அவளும் உங்கள் கூட செம்மையாக ஹம்மிங் பண்ணுறா. உங்கள் 2 பேர் வாய்ஸ் அப்படியே பிளெண்ட் ஆகி செம்ம அழகாக இருக்குது அந்த சாங். அவங்க கேட்டுட்டு ஜங்குக்கும் வியும் அப்படியே விழுந்துட்டானுங்க. என்னடா நடக்குது இங்கே சொல்லிட்டு விழுந்தே அவனுங்க இங்கே என்னடா நடக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே மெல்ட் ஆகிட்டு கேட்டுட்ருக்காங்க. அப்படியே வந்து நீங்கள் ஒரு மால்கிட்டே வந்து பஸ் நிற்கிது, ஓகேவா. மால்க்கு எதிர்க்க இருக்க பஸ் ஸ்டாண்டில் நீங்களும் இறங்கிட்டு உள்ளே போகிறீங்க. உள்ளே போயிட்டு ஷாப்பிங்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க. அவங்களும் உங்கள் பின்னாடியே தான் உங்களுக்கு வந்து செக்யூரிட்டி மாதிரி வந்துகிட்டே இருக்காங்க, பாடி கார்ட்ஸ் மாதிரி பின்னாடியே வந்துகிட்டே இருக்காங்க. அப்போது ஒரு இடத்துல என்ன ஆகுதுன்னா, இந்த பக்கத்து காலேஜ், உங்கள் காலேஜுக்கு பக்கத்து காலேஜ் இருக்கும்ல, அந்த பசங்க டைரெக்டாக உங்கள் காலேஜுக்குள்ளே வந்து சண்டை போட முடியாது. வெளியே வரவங்கள பிடிச்சி ரேகிங் பண்ணுறது இல்லைனா கல்ச்சுரல்ஸ் அப்போ தான் உள்ளே வர முடியும். ஸோ அப்போது வந்து காலேஜ் பசங்க கூட சண்டை போடுறது, இந்த ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட் அப்போ சண்டை போடுறது, இது மாதிரி வேலை தான் பார்த்துட்ருப்பாங்க. இப்போ அவனுங்க மாலில் சுற்றிட்டு இருக்கும்போது உங்களை பார்த்துட்றாங்க. இந்த காலேஜ் பசங்க தான் தெரியுது, ஓகேவா. ஏன்னா பேக்லலாம் இந்த காலேஜ் பசங்களுக்கு வந்து ஒரு பேட்ச் கொடுத்துருவாங்க, ஓகேவா. பேக்கில் வந்து போட்டுக்கோங்க சொல்லிவிட்டு அந்த பேட்ச் வந்து பேக்கில் தான் இருக்குது. ஸோ பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடுறாங்க. அண்ட் நீங்கள் 3 பேரும் வேறு செம்ம க்யூட்டாக இருக்கீங்களா. நீங்கள் வந்து முன்னாடி போயிருப்பீங்க, விமன் குக் பொறுமையாக முன்னாடி வந்துட்டுருப்பாங்க. எங்கே தான் போகிறாளுங்க, பொறுமையாக தான் போகாளுங்கன்னு நினச்சி வந்துட்டு இருந்தால் நீங்கள் 3 பேரும் குடுகுடுன்னு ஓடிட்டுருப்பீங்க. அவங்க வந்து எங்கடா போனால் சொல்லிட்டு தேடிட்டு வந்துட்டுருப்பாங்க. அப்போது ஒரு ஐஸ்கிரீம் ஷாப்கிட்ட நீங்கள் ஐஸ்கிரீம் வாங்கிட்டுருப்பீங்க. ஐஸ்கிரீம் வாங்கிட்டு திரும்பும் போது ஒரு பையன் வந்து உங்களை பிடிச்சிட்டு, என்ன நீ அந்த காலேஜோட, அதாவது உங்கள் காலேஜ் நேம் ஒன்று இருக்கும், ஓகேவா. நீ அந்த காலேஜில் தானே படிக்கிற, ஃபஸ்ட் இயர் தானே அதுமாதிரி சொல்லிட்டு கேட்கும்போது, ஆமாம் ப்ரோ சொல்லிட்டு சொல்கிறீங்க. என்ன ப்ரோன்னு, என்ன அதுமாதிரி சொல்லிட்டு கேட்குறான். இல்லை நீங்கள் கேட்டீங்க, அதனால நான் பதில் சொன்னேன் ப்ரோ சொல்லிட்டுருக்கா.
அதாவது சொல்லிகிட்ருக்கீங்க. சியானா உடனே என்னாச்சு ப்ரோ, எதுக்கு அவள் பேகை பிடிச்சிட்ருக்கீங்க, பேகை விடுங்க சொல்லிட்டு சொல்லிகிட்ருக்கா. நீங்கள் உடனே ஆமாம் பேகை விடுங்க சொல்லிகிட்ருக்கீங்க. விஸ்பராகவும் வரா. அந்த பசங்க ஒரு 6-7 பசங்கிட்ட இருக்காங்க. நீங்கள் 3 பொம்பளை பசங்க தான் நின்றுட்டுருக்கீங்க. நீங்கள் பேக்லேருந்து ஃபஸ்ட்டு கையெடுங்க சொல்லிகிட்ருக்கீங்க. இந்த பிரச்சனைலாம் இங்கே போயிட்டுருக்கு. அப்போ என்ன நடக்குதுன்னா, விமென் குக் வரும்போது ஒரு ஜுவல்லரி ஷாப்பை க்ராஸ் பண்ணிட்டு தான் வந்துட்டுருப்பாங்க. அப்போது அந்த ஜுவல்லரி ஷாப்புக்குள்ளே போயிட்டு பார்த்துட்ருப்பாரு. அப்போ இந்த ஃபோட்டோவில் தெரிகிற மாதிரி ஒரு செமையாக க்யூட்டான நெக்லஸ் அவர் கண்ணில் படுது. ஓகேவா? ஸோ அதை உங்களுக்காக வாங்கிட்டு வர்றாரு. வாங்கிட்டு பேக்லாம் பண்ணிட்டு வந்துட்டுருக்கும்போது தான் ஐஸ்கிரீம் ஷாப்கிட்ட நீங்கள் சண்டை போட்டுட்ருக்கதை பார்க்குறாரு. வீக்கு வருதே கோவம். அந்த நெக்லஸ் பாக்ஸ் எடுத்து அப்படியே பேக்கில் வச்சுட்டு ஒரே பஞ்சு உங்கள் பேகை பிடிச்சிட்டு இருந்தவனை அவன் எகிரி போய் அண்ணாண்ட விழுறான். அம்மே சொல்லிட்டு மற்றவங்கள அடிக்க வராங்க. விமென் குக் செம்மையாக சண்டை போட்டுட்ருக்காங்க. பறந்துலாம் சண்டை போட்டுட்ருக்காங்க, ஜாக்கி சேனில் வர மாதிரி. நீங்கள் குரலி வித்தியா சொல்லிட்டு பார்த்துட்ருக்கீங்க. சியானா சரி வா போயிடலாம் சொல்கிறா. நீங்கள் ஒன்று இரு சியானா, நம்மளுக்காக தானே சண்டை போடுறாங்க, இரு அடிபட்டு வந்தால் ஃபஸ்ட் எய்ட் ஏதாவது பண்ணிட்டு போகலாம். அவன் வேறு ஃப்ரெண்டுன்ட்டு போயிட்டான். அப்புறம் எங்கள் அம்மா கிட்டலாம் ஃபோன் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணுவான் இரு சொல்லிட்டு நீங்கள் நின்றுட்டு அங்கே ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்ருக்கீங்க. ஐஸ்கிரீம் டோனட்லாம் சாப்பிட்டுட்ருக்கீங்க. சியானா விஸ்பராகவும் உங்களுக்கு கம்பெனி கொடுத்துட்ருக்காங்க. ஒரு வழியாக சண்டைலாம் போட்டு முடிச்சுட்டு அங்கே அந்த மாலில் இருக்க ஆஃபீஸர்ஸ்லாம் பிரித்து விட்றாங்க. பிரித்து விட்டு அந்த காலேஜ் பசங்க மேலே தான் தப்பு. ஏன்னா கேர்ள்ஸை பிடிச்சி வச்சுட்டு ரேகிங் பண்ணியிருக்காங்களே. ஸோ அவங்கள வார்ன் பண்ணி அனுப்பிச்சிட்டு விமென் குக் கிட்ட இது மாதிரி நடக்காது, நீங்கள் இது மாதிரி நடந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கள், நீங்களா எந்த முடிவும் எடுத்துடாதீங்க சொல்லிட்டு அமுச்சு விட்டுடுறாங்க. விமென் குக் பார்க்குறாங்க. பார்த்தா நீங்கள் 3 பேரும் டோனட் சாப்பிட்டுட்ருக்கீங்க பக்கத்து கடையில். அவனுங்க ஒன்று கிட்ட என்னடி பண்ணிகிட்ருக்கீங்க, நாங்கள் உங்களுக்காக ரத்த சிந்த அடி வாங்கி சண்டை போட்டுட்டு இருந்தால் இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க சொல்லிட்டு கேட்குறான். அப்போ தான் பார்க்குறீங்க வியோட கணத்துலேருந்து லைட்டாக ப்ளீட் ஆகுது. உடனே நீங்கள் பேக்கெலாம் கீழே வச்சுட்டு பேக்கில் ஃபஸ்ட் எய்ட் கிட்லாம் வச்சுருப்பீங்களா, அதை எடுத்து வியோட கணத்தை டச் பண்ணி மருந்துலாம் போட்டுட்ருக்கீங்க. வீக் அப்படியே ஐஸ் வச்ச மாதிரி குழுன்னு இருக்குது. நீங்கள் போட்டுட்டு அப்புறம் ஜிமின் கையில் பார்க்குறீங்க. ஜிமின் கையிலையும் இருக்குது. நீங்கள் ஜிமின் கையை பிடிக்கலான்னு போகிறீங்க. உடனே உங்களை பிடிச்சி இழுத்துட்டு அவனுக்கு விஸ்பரா பண்ணிப்பா சொல்லிட்டு சொல்கிறாரு. விஸ்பராவும் ஓகே நம்மளுக்காக தானே சண்டை போட்டிருக்கான் பண்ணலாம் சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கான். பட் சொல்லியிருப்பார்ல, ஜிமின் கூட தான் விஸ்பரா சைட் அடிக்கிறதா சொல்லுவான். அது மாதிரி சொல்லும்போது அது சொல்லியிருப்பார்ல. ஸோ விஸ்பரா அதை நினச்சி சிரிச்சிட்டு பண்ணிகிட்ருக்கா. ப்ளஷ் ஆகிட்டு கைக்கு பேண்டேட் போட்டுட்ருக்கா. ஜிமினுக்கும் ப்ளஷ் ஆகுது. அவன் ஏன் ப்ளஷ் ஆகுறான்றது அவருக்கும் ப்ளஷ் ஆகுது. ஜங்குக்கு சியானா தான் போட்டு விட்டுட்ருக்கா. அவருக்கு நெத்தியில் அடிபட்டிருக்கு. அவருக்கும் போட்டுட்டு தேங்க்யூ சொல்லிவிட்டு சொல்கிறீங்க 3 பேரும். தேங்க்யூலாம் பத்தாது, எங்கள் கூட அவுட்டிங் வாங்க, நாங்கள் இன்றைக்கி சும்மா தான் சுற்றிட்டுருப்போம், கம்பெனி கொடுங்க சொல்லிட்டு கேட்குறாங்க. நீங்கள் ஒன்று பார்த்தீங்களா ஓவராக பண்ணுறீங்கன்னு சொல்கிறாங்க. பீச்சுக்கு தான், சும்மா பீச்சுக்காக போய் காற்று வாங்கிட்டு வரலாம் வாங்க சொல்லிட்டு கூப்பிட்றாரு. ஓகே நீங்களும் போகலாம் சொல்லிட்டு பர்ச்சேஸ்லாம் முடிச்சிட்ருப்பீங்களே, கொஞ்சம் ஸ்நாக்ஸ் மட்டும் வாங்கிட்டு பீச்சுக்கு போயிட்டு நல்லா விளாட்டு நல்லா ஃபுல்லாக நனைஞ்சிட்டு வீட்டுக்கு வரீங்க. அழுக்காக வரீங்க 6 பேரும். வீட்டுக்கு பார்த்தா உங்கள் அப்பா அம்மா, ஐயோட அப்பா அம்மா, ஜின்னும் ஐயோவும் உட்காந்துட்ருக்காங்க. ஓகேவா? சோஃபாவில் ஹாலில் உட்காந்துட்ருக்காங்க. நீங்கள் போயிட்டு அம்மா சொல்லிட்டு போகிறீங்க. உங்கள் அம்மா உடனே வயன் நில்லு வயன், ஃபஸ்ட்டு போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வாங்க, என்ன விளாட்டு வந்தீங்களா மண்ணில், ஃபஸ்ட்டு போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வாங்க சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே ஜின் அவரோட ரூமுக்கு விமென் குக்கை கூப்பிட்டு போகிறாரு. ஏன்னா இந்த வீட்டிலே நிறைய வாட்டி இருப்பாங்க விமென் குக்லாம். பிடிஎஸ் மெம்பர் நிறைய வாட்டி உங்கள் வீட்டில் இருந்திருப்பாங்க. ஓகேவா? ஸோ அந்த ரூமில் அவங்களோட ட்ரெஸ் இருக்கும். அந்த ரூமுக்கு ஜின் விமென் குக்கை கூப்பிட்டு போகிறாரு. நீங்கள் உங்கள் ரூமுக்கு கூப்பிட்டு போயிட்டு 3 பேரும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு உங்கள் ட்ரெஸ் தான் அவனுக்கு கொடுக்குறீங்க. சியானாக்கும் விஸ்பராக்கும். அவங்களும் அதை வேர் பண்ணிவிட்டு வராங்க. சோஃபாவில் உட்காந்துட்ருக்கீங்க. நீங்கள் ஜின் பக்கத்தில் உட்காந்துட்ருக்கீங்க. விமென் குக்கு ஒரு சோஃபா அண்டு விஸ்பரா அண்டு சியானா ஒரு சோஃபா உட்காந்துட்ருக்காங்க. எதை பற்றி பேசுகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ரிசப்ஷன் வச்சுக்கலாம், நிச்சயதார்த்தம் அண்ட் கல்யாண டேட்லாம் குறிக்கிறதுக்காக பேசிகிட்ருக்காங்க. நீங்கள் ஒன்று காலைல தான் கேட்டால் அதுக்குள்ளே எப்பட்றா சொல்லிட்டு ஜின்கிட்ட கேட்குறீங்க. நீ வாய் வச்ச முகூர்த்தம் தான் என்னை பழிச்சிச்சு சொல்லிட்டு ஜின்னு சிரிச்சிட்டே சொல்லிகிட்ருக்கான். நீங்கள் ஜின்னை போட்டு அடிச்சுட்டு
அப்பா சாதிச்சிட்ட போலியே. அப்போது என்னால் தான் நடந்திருக்கு. ஸோ அப்போ ட்ரீட் வைக்கிறேன் சொல்லிட்டு ஜின்கிட்ட சொல்லிகிட்ருக்கீங்க. அவனும் உனக்கு இல்லாமலையா செல்லக்குட்டி சொல்லிட்டுருக்கான். இந்த செல்லக்குட்டி பன்னிக்குட்டின்ற வேலைலாம் வேணாம், ஒழுங்காக ட்ரீட்டு வைக்கிற சொல்கிறீங்க. அவனும் சரி சொல்லிட்டுருக்கான். விமின் குக்கெலாம் கலாச்சிட்ருக்காங்க. அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. உங்கள் அப்பா அம்மா வந்து ஓகே பேசிலாம் முடிச்சாச்சு. உடனே இப்போது ஐயோ கொஞ்சம் லேட் நைட் ஆகிடுச்சு ஓகேவா. ஸோ அதனால் உங்கள் வீட்டிலே நிறைய கெஸ்ட்டு ரூம்ஸ்லாம் இருக்கும். அந்த கெஸ்ட் ரூம்ஸ்லேயும் வந்து எல்லோரும் போய் தூங்க போகிறீங்க ஓகேவா. உங்கள் ரூமில் வந்து சியானாவும் விஸ்பராவும் அண்டு நான் தான் சொன்னேன்ல பிடிஎஸ் வந்து உங்கள் வீட்டில் தங்குவாங்கன்ட்டு, அந்த ரூமில் வந்து விமின் குக்கு அண்ட் வந்து இன்னும் ஒரு ரூமில் வந்து உங்கள் அப்பா அம்மாவோட ரூம் ஓகேவா. ஜின்னும் பிடிஎஸ் மெம்பர்ஸ் ரூமில் தான் இருக்கார். அண்ட் மற்றவங்களும் இந்த விஷயம் கேட்டு பிடிஎஸ் மெம்பர் 7 பேருமே உங்கள் வீட்டில் தான் இருக்காங்க. அண்ட் ஐயோட அப்பா அம்மாவும் ஒரு ரூமில் இருக்காங்க. நைட் இப்போ ஒரு 10 போல் ஆகுது. குக்லாம் பண்ணி வச்சுருப்பாங்க. நீங்கள் எல்லோரும் உட்காந்து டைனிங் ரூமில் டைனிங் டேபிளில் உட்காந்துட்டு சாப்பிட்டுட்ருக்கீங்க. நீங்கள் சின்ன கலாச்சிட்டே சாப்பிட்டுட்ருக்கீங்க. அது மாதிரி நல்லா ஃபன்னாக பேசிவிட்டு நல்லா ஃபுட்டெல்லாம் சர்வ் பண்ணி சாப்பிட்டுட்ருக்கீங்க. உங்கள் பக்கத்தில் உட்காந்துட்ருக்காரு. அப்படியே நல்லா சாப்பிட்டுட்டு ஃபன் பண்ணிவிட்டு சாப்பிட்டு முடிச்சு வெஷல் வாஷிங்க்காக வந்து ஐயோ தான் நீங்கள் தூக்கிட்டு போகிறீங்க பிளேட்டெல்லாம். ஐயோனே நீ தூக்காத சொல்லிட்டு ஐயோ ரொம்ப கேரிங்காக இருக்கா அவங்க மேலே. ஸோ வந்து அவளாம் பிளேட் எடுத்துகிட்டு போய்ட்டு வாஷ் பண்ணிகிட்ருக்கா. நீங்கள் வந்து அண்ணி விடுங்க மெய்ட்ஸ் வாஷ் பண்ணிப்பாங்க சொல்லிட்டு சொல்கிறீங்க. மெய்ட்ஸ்லாம் வேலை வாங்கக்கூடாது சொல்லிட்டு ஐயோ சொல்கிறா. நீங்கள் ஒன்றே சரி நாங்கள் வாஷ் பண்ணுறோம் கிளம்புங்க, நானே வாஷ் பண்ணி வச்சிடுறேன், நைட் டைம்லலாம் நான் தான் வாஷ் பண்ணுவேன் சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஐயோ அதான் இனிமேட்டு நான் வந்துட்டெல்லாம் சொல்கிறேன். இதோட இந்த எபிசோட்